இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மறக்கப்படுவதில்லை. ஆம், ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க முடியுமா? மறப்பதில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் சொல்கிறார், நான் உங்களை மறப்பதில்லை என்று. காரணம், அநேக நேரங்களிலே நம்மை கைவிட்டவர்களை பார்த்து, என்னை இவர்கள் மறந்து விட்டார்கள், என்னை என் தகப்பன் மறந்து விட்டார், என் தாய் என்னை மறந்து விட்டார்கள், கணவன் மறந்து விட்டார், பிள்ளைகள் மறந்து விட்டார்கள், உடன் பிறந்தவர்கள் கூட என்னை மறந்து விட்டார்கள் என்று நாம் அநேக நேரங்களிலே கவலைப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஆம், இந்த ஆறுதலான வார்த்தையினாலே ஆவியானவர் உங்களை தேற்ற விரும்புகின்றார். தேவன் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. ஆம், மனிதர்கள் நிச்சயமாய் மறப்பார்கள். ஆனால் நமக்காய் இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து, அவர் என்றும் மறப்பதில்லை. காரணம், அவர் மாறாதவராயிருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கின்றார். எனவே உங்களை அவர் மறப்பதில்லை. கவலைப்பட வேண்டாம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆம், இந்த நாளிலே உற்சாகப்படுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களை மறவாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி ஆறுதல் படுத்துவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.